நம்ம இந்த 40 நாள் சிலுவத்தியான நாட்களில் இப்போ நம்ம என்ன செய்திக்கு நேராக கடந்து போகலாம். இந்த 40 நாள் சிலுவத்தியான நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். சரியா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் என்ன செய்யணும்? தன்னைத்தான் வெறுக்கணும். 2வது தன் சிலுவையை எடுக்கணும். 3வது என்ன செய்யணும்? அனுதினமும் என்னை பின்பற்றி வரணும். சரியா? லூக்கா 9:23 சொல்லியிருக்கிறாரு, என்னை பின்பற்றுகிறவன் இப்படி தான் என்னை பின்பற்றணும். தன்னைத்தான் வெறுக்கணும். சரியா? அதுக்கடுத்து என்ன செய்யணும்? தன் சிலுவை எடுத்துக்கொள்ளணும். அப்புறம் என்ன செய்யணும்? அனுதினமும் பின்பற்றி வரணும். ஒரு நாள் மட்டும் இல்லை, தினந்தோறும் என்ன செய்யணும்? பின்பற்றி வரணும். பரலோகம் அங்கேருந்து நம்மளை பார்க்குது. ஒரு மனுஷனவோ ஒரு மனுஷியவோ பார்க்கும்போது அவர் எப்படி பார்ப்பாரு? உங்கள் ட்ரெஸ்ஸை பார்ப்பாரா? நீங்கள் போட்டிருக்க கம்மலை பார்ப்பாரா? இல்லை நீங்கள் போட்டிருக்க பூவு, வச்சுருக்கிற பூவு, பொட்டு, வளையல் அப்படி பார்ப்பாரா? இல்லை. ஒரு மனுஷனை ஆண்டவர் பரலோகத்திலேருந்து பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இதைத்தான் பார்ப்பார். எப்படிப்பட்டவன், இவன் எப்படி வாழ்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்குற காரியம் அதுதான். அப்போ நமக்கு என்ன செய்யணும்? வெளியே பார்க்குற அந்த சரீரத்தை பார்த்து ஆண்டவர் எடை போட மாட்டார். ஆனால் உள்ளான உன்னோட மனுஷன் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஆவியை குறித்து ஆண்டவர் நினைச்சுவார், பார்ப்பார். இந்த மனுஷன் எப்படி வாழ்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். நமக்கு எத்தனையோ காரியங்களை இந்த சிலுவத்தியான நாட்களில் விட்டுக்கொண்டே வருகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு செய்தியை கேட்குறோம். இன்றைக்கி ஒரு செய்தியை நாம் என்ன செய்ய போகிறோம்? கேட்க போகிறோம். அது என்னென்னா, நமக்கு ஒரு சில ஆவிகள் நம்மள்கிட்ட காணப்படுது. அந்த ஆவிகளை நம்ம விட வேணும். அப்படி விட்டால் தான் நம்ம சிலுவை சுமக்கிறதுக்கு சரியான ஆள், அவரை பின்பற்றுவதற்கு சரியான ஆளாக நம்ம காணப்படுவோம். அந்த ஆவிகளை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை பின்பற்ற முடியாது. அது எப்படிப்பட்ட ஆவிகள் இருக்குது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்ப்போம். சரியா? முதலாவது லேவியராகமம் 19:31 வாசிப்போமா? கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கணும். ஒரு 2 பேர் வாசிங்க. லேவியராகமம் 19:31 வாசிங்க. அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள். அவர்களாலே நீங்க என்ன செய்யக்கூடாது? தீட்டுப்பட வேண்டாம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் இங்க சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் என்ன செய்ய? தேடி போய் உங்கள் மனசுக்குள்ளே, உங்கள் சிந்தைக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டாலே நீங்கள் என்ன ஆள்? தீட்டுப்பட்ட ஆளாக மாறிடுறீங்க. சரியா? அப்படிப்பட்டவங்களை நீங்கள் தேடாதீங்க. அப்படி தேடுனீங்கன்னா ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. நீங்கள் தீட்டான ஆளாக காணப்படுவீங்க. ஆனால் அப்படி தேடாதீர்கள். நான் தான் உங்களுடைய கர்த்தர். நான் உங்களுடைய கர்த்தர். அப்போ ஆண்டவர் அவரை வெளிப்படுத்தி காட்டுறார். நான் உங்களுடைய கர்த்தர். நீங்கள் போய் குறி சொல்கிறவங்களையும் அஞ்சனம் பார்க்குறவங்களையும் என்ன செய்யக்கூடாது? தேடி போகக்கூடாது. அப்படி தேடி போனவங்க வேதத்தில் இருக்கிறாங்க. நம்மளில் கூட நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறோம். சரியா? எசேக்கியேல் 13:3 வாசிப்போமா? எசேக்கியேல் 13:3 வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது. எசேக்கியேல் 13:3 வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. இவங்க எப்படின்னு செய்யணுமா? தங்களுடைய ஆவி, தனக்குள்ள இருக்கிற ஆவியின்படி என்ன செய்வாங்க? அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அவர்களுக்கு ஐயோ, அதை நீ பின்பற்றி போனேன்னா எனக்கு பின்னாடி சிலுவை எடுத்துகிட்டு வர முடியாது. அல்லேலூயா. ஆமாம், மதிகெட்ட தீர்க்கதரிசிகள். ஏன்னா அவங்களுக்கு எதுக்கு அந்த ஆண்டவர் அந்த வார்த்தையை போடுறாரு அந்த இடத்துல அப்படின்னு சொன்னால், தங்க இருதயத்தில் என்ன தோணுதோ அது சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க? உடனே தலையை காட்டுவாங்க, அதன்படி எப்படி கீழ்ப்படிவாங்க. சும்மானாச்சும் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் மந்திரம் பண்ணிட்டாங்க, சூனியம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம என்ன செய்வோம்? அவங்கள ஒரு பகையாளியாக எடுத்துக்கிடுவோம், அவங்கள ஒரு விரோதியாக நம்ம எடுத்துக்கிடுவோம். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க ஆவுதலின்படி சொல்லுகிறதான தீர்க்கதரிசி, மதிகட்ட தீர்க்கதரிசி நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பின்பற்றக்கூடாது. அப்படி நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் எனக்கு பின்னாடி நீங்கள் வர முடியாது. யாருக்கு பின்னாடி வர முடியாது? ஆமாம், ஆண்டவருக்கு பின்னாடி நீங்கள் வர முடியாது. சிலுவை தூக்கிட்டு வரவே முடியாது. சரியா? அடுத்து ஒரு காரியத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4:1 வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 4:1 வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே
மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே ஆ. சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பாருங்க, சிலர் என்ன செய்வாங்களா, சூடுண்ட பொய்யர்கள், இவர்கள் என்ன செய்யறாங்க, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இவங்க என்னத்தை விட்டு விலகி போவாங்களா, விசுவாசத்தை விட்டு போய் தீர்க்க தரிசனம் கேட்கறது மாத்திரம் இல்லை, அப்புறம் என்ன செய்வாங்க, வஞ்சகமா என்ன செய்வாங்க, இவங்களை வஞ்சிக்கிற ஆவிக்கு இவங்க என்ன செய்வாங்க, இடம் கொடுப்பாங்க. இவங்க அப்படி செவி கொடுக்கறதுனால என்ன செய்யறாங்க, இவங்க விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுறாங்க. இவங்க ஆண்டவரை பின்பற்ற முடியுமா சொல்லுங்க? விசுவாசமே இல்லைன்னா எப்படி போக முடியும், ஆண்டவரை பின்பற்றி போக முடியும், எப்படி சிலுவை எடுக்க முடியும்? ஆண்டவர் சொல்றாரே, அனுதினமும் என்னை பின்பற்றி வா, உன்னை வெறுத்துட்டு உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம ஆத்மாக்குள்ள என்ன செய்யணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் வரக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. சரியா? அப்படிப்பட்டவன் தான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும், பின்பற்ற முடியும், அவரை நேசிக்க முடியும். விசுவாசத்துக்கு வழி விலகிறவங்க ஆண்டவரை நேசிக்க முடியாது. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16:16 பாருங்க, 16 18 வரைக்கும் வாசிக்கலாமா? 16. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால். இங்க பார்த்தீங்கன்னா குறி சொல்றவ தன்னுடைய எஜமான், ஒரு எஜமான், அவளுக்கு என்ன செய்யற, மேல் இடத்துல ஒரு ஆள் இருக்கான், அதுக்கு கீழே குறி சொல்லி சம்பாரிச்சு கொண்டு போய் பொய் சொல்லி சம்பாரிச்சு கொண்டு போய் கொடுக்குறா. அப்படி ஒரு பெண்ணு என்ன செய்யறா, பவுலுக்கு எதிர்படுறா. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். பாத்தீங்கன்னா இங்க பிசாசு சாட்சி சொல்லுது. யார சொல்லுது? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரங்க. யாரு? பவுலை பார்த்து சொல்லுது. கூட போறவங்களையும் பவுலை பார்த்து சொல்லுது. இதே இந்த வார்த்தையை ஒரு பிசாசு பிடிச்சவங்களோ மந்திரவாதியோ இல்லை ஒரு இங்கே உட்காந்து வெளியே உட்காந்து ஏதோ பிச்சை கேட்குற ஒரு ஆளோ, யாரோ ஒரு ஆள் நெஞ்சுவாங்க, நம்மளை பார்த்து நீ ஆவிக்குரிய பிள்ளைமா, நீ கிறிஸ்தவ பிள்ளை, நீ ஜோமன்னா எனக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை புகழ்ந்தா என்ன செய்வீங்க, அதுக்கு அப்படியே மயங்கிடுவீங்க. நானும் தான் என்னையும் சொல்கிறேன், மயங்க மாட்டோமா? ஐயோ என்னை பற்றி புகழ்கிறாங்களே, என் ஜெபத்தை பற்றி புகழ்கிறாங்களே, என் வேதத்தை பற்றி புகழ்கிறாங்களே, என் பாட்டை பற்றி புகழ்கிறாங்களே, என்ன மயங்க மாட்டோமா? கண்டிப்பாக மயங்குவோம். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசீகத்தில் இருக்கிறது. ஆனால் நம்ம சிந்தைக்குள்ளே நம்ம ஆவிக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தால் மட்டும்தான் அதை நம்ம என்ன செய்ய முடியும், புறக்கணிக்க முடியும். அதுக்கடுத்து வாசிங்க, இங்கே என்ன சொல்கிறாரு, ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டால். ஆமா, ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள், உன்னதமானவருடைய பிள்ளை இவர் என்ன செய்யறாரு, ஆமா நமக்கு ரட்சிப்பின் வழியை காட்டுறாரு. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தார். இப்படி ரொம்ப நாள் செஞ்சு கொண்டே வந்துகிட்டு இருந்தா, ஒரு நாள்ல 2 நாள் இல்ல, செஞ்சுட்டு வந்தா. பவுல் உடனே என்ன பண்ணிட்டான், நல்ல வகை கண்டுபிடிச்சிட்டாரு. பவுல் என்னஞ்சாரு, அதே ஆவின் பிசாசனுடைய தந்திரங்கள் இன்னதென்று தெரியாதல்லவே, நம்ம வாஸ்தவம் இல்லை. அப்போ பிசாசனுடைய தந்திரமான காரியம் என்னன்னு பார்த்து என்ன செய்யணும், பவுல் என்ன சொல்றாரு, பவுல் சினம் கொண்டு கோபம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று. ஆமா, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி அந்த பிசாசை அவளை விட்டு துரத்தினார். அல்லேலூயா. ஆமா, அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்படி நம்மளை புகழ்ற, நம்மளை தூக்கி வச்சு பேசுகிற பிசாசு தந்திரமான காரியங்களை செய்வதற்கு இடம் கொடுக்கும். நம்ம என்ன செய்யணும், வகை கண்டுபிடிச்சி அதை விரட்டி அடிக்கிறவங்கள காணப்படணும். அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா நம்ம இயேசுவை பின்பற்ற முடியாது, சிலுவை பின்பற்ற முடியாது, அவர் பின்னாடி போக முடியாது, அவருடைய சீசராக இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமாம், அதை நம்ம என்ன செய்யணும், வகை கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து ஓசியா 4ஆம் அதிகாரம் 11, 12 வாசிப்போமா? ஓசியா 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை வாசிப்போமா? இங்கே ஒரு ஜனங்க இருக்கிறாங்க, வேசித்தனமும் திராட்சை ரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். ஆமா, இது பார்த்தீங்கன்னா இருதயத்தை மயக்குமா. வேசித்தனம், மதுபானம், திராட்சை ரசம், இது என்ன செய்யுமா, ஒரு மனுஷனை என்ன செய்யும், மயக்கும். அந்த மயக்கத்திலிருந்து அவங்க வெளியே வர முடியாது, மயக்கும். அதுக்கடுத்து வாசி, என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை. ஆமா, அதுக்கடுத்து ஆண்டவர் சொல்றாரு, இங்க சொல்றாரு, என் ஜனங்கள் எங்க போய் ஆலோசனை கேட்கிறாங்களா,
கட்டையின் இடத்துல இது யாரு, என்னது இது சொல்லுங்க பார்ப்போம். கட்டை, எல்லாருக்கும் தெரியும் தான். சுரூபங்களை செஞ்சு வச்சுருக்குறாங்க இல்லை, விக்கிரங்களை செஞ்சு அழகாக பெயிண்ட் அடித்து என்ன செஞ்சுருக்காங்க, விலை கொடுத்து வாங்கி தங்களுடைய தெய்வத்திற்கு என்ன செய்கிறாங்க, விலை கொடுத்து, இவங்களே விலை கொடுப்பாங்க, அதுக்கு நிர்ணயிச்சிருப்பாங்க. இந்த இந்த படத்துக்கு இவ்வளோ காசு, இந்த படத்துக்கு இவ்வளோ காசு, இந்த சிலைக்கு இவ்வளோ காசு, இவ்வளோ பணம் அவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி இவங்களே நிர்ணயிச்சிருப்பாங்க. தங்களுடைய தெய்வத்துக்கு, தங்களை வணங்குற தெய்வத்திற்கு அவங்க நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை என்ன செய்வாங்க, வாங்கி வச்சு இவங்க என்ன செய்வாங்க, அதுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பீடம் கட்டி, அது என்ன செய்வது, ஜெபம் அறை கட்டி, பூசை அறை கட்டி எல்லாம் செஞ்சு அதுக்குள்ளே வச்சு அதுகிட்ட போய் என்ன செய்வாங்களா, ஆலோசனை கேட்கிறார்கள். இன்னைக்கு நம்ம ஆட்களில் கூட எத்தனையோ பேர் என்ன செய்யணுமா, ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய சபைக்கு வர்றோம், வேதத்தை தூக்குறோம், ஞானசானம் பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி சபைக்குள்ளே இருக்கிறவங்கள இந்த காரியத்தை செய்கிறீங்க. நீங்கள் நினைக்கலாம் எங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு. சரியா? எத்தனை பேர் அந்த மாதிரி இன்றைக்கி உங்கள் சிலைகள்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறதும், கட்டைகள்கிட்ட போய் மரங்கள்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறவங்களும் இருக்கிறீங்க. அப்படி கேட்குறதுனால ஆண்டவர் என்ன செய்வார், உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சொல்லிடுவார், நீ எனக்கு சீசனாக இருக்க முடியாது, என்னை விட்டு போயிரு அப்படிம்பார். இப்படிப்பட்டவங்க என்ன செய்ய முடியாது, ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியாது, பின்பற்றி வர முடியாது. இவங்கெல்லாம் சோரமார்க்கமாய் போகிறவங்க. சோரமார்க்கம்னா விபச்சாரம் பண்ணுறதுக்கு அடையாளமாக கட்டையிலிடத்திலும் விக்கிரங்களிடத்திலும் போய் இவங்க சேர்றவங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க கீழ்ப்படியாதவங்க, அவங்க என்ன சோரமார்க்கமாய் போகிறவங்க, இவங்க என்ன செய்யக்கூடாது, இவங்க என்ன பின்பற்றி வர முடியாது. இந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்தாலே நீங்கள் ஆண்டவரை பின்பற்ற முடியாது. இந்த ஆவியில் விட்டு என்ன செய்யணும், நம்ம வெளியே வரணும். சரியா? நம்ம சொந்தக்காரங்க கூட சப்போர்ட் பண்ணி அவங்க திருவிழா கொண்டாடினா நம்மளும் போய் சேர்ந்து அவங்க கூட நிற்கலாம். அப்போ நீயும் தான் அதில் பங்கு. நீங்கள் நினைக்கலாம், சும்மாதே அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு போய் நின்னேன், அவங்கள சந்தோஷப்படுத்த போய் நிற்கிறியா, உனக்கு தான் அதில் பங்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களாம் எங்கே போனவங்க, சோரமார்க்கமாக போனவங்க, நீ என்னை பின்பற்றி வர முடியாது, நீ எனக்கு சீசனாக இருக்க முடியாது. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீ பின்பற்றி ஆண்டவரை பின்பற்றி வர்றியா, எப்படி வரணும், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமே பின்பற்றி வரணும். அவள் பின்பற்றி வருகிற நீ என்ன செய்யணும், இப்படி சோர மார்க்கத்துக்கு போகக்கூடாது, கட்டை இடத்துலையும் போய் கல்லுக்கிட்டையும் போய் என்ன செய்யக்கூடாது, ஆலோசனை கேட்கக்கூடாது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீ அப்படி போகக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம சபையிலே ஒருத்தவங்க இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப நாளாகவே அவங்க மேலே ஒரு சந்தேகம். ஆனால் ஒரு நாள் என்கிட்ட கையும் மெய்யுமாக மாட்டிக்கிட்டாங்க. இப்போ பாஸ்ட் இல்லாத பார்த்தா மாட்டிக்கிட்டாங்க. வந்தாங்க ஒரு நாள் என்கிட்ட வந்து, நான் ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் கிடத்திருக்கேன் பாஸ்டம்மா, எனக்கு ஜோம் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்ப மாட்டேறீங்க, என்னை விசாரிக்கல மாட்டேறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், உங்கள் நம்பர் எனக்கு தெரியாது, ரெண்டாவது நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு எனக்கு ஃபோன் அடித்து சொன்னா தானே எங்களுக்கு தெரியும், சொல்லாமல் எப்படிமா தெரியும் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க என்னச்சாங்க, அவங்க புடவை இப்படி இருந்தது, விளையிருச்சு, இப்படி புடவை விளையிருச்சு. பார்த்தா கையில் 2 கையிலும் கயிறு கட்டியிருக்காங்க, சிவப்பு கயிறு, வெள்ளை புடவை கட்டியிருக்கிறாங்க. எனக்கு பார்த்துட்டு சொல்ல முடியாத கோபம், அளவு கடந்த கோபம் வந்துச்சு. நான் சொன்னேன், இது என்ன சிஸ்டர்னு கேட்டேன். இது என் பையன் கூட்டு போய் என்ன பண்ணிட்டான், என் பையன் கூட்டு போய் என் மருமகளும் என் பையனும் ரொம்ப சீரியஸாக கிடந்தேன்னா, அதனால் கூட்டு போய் அங்கே போய் மந்திரவாதிகிட்ட போய் இதெல்லாம் கெட்டினாங்கன்னு. என்ன சொல்லுவது, நெஞ்சுதே வழி எடுத்துக்கிருச்சு. அவங்க 1 நாள் 2 நாள் சபைக்கு வர்றவங்கல்லம்மா, எத்தனையோ வருஷமாக வர்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க செவி இங்கே திறந்துருந்துருக்கு, திறக்கவே இல்லை, மூடி இருந்திருக்கு. ஏதோ வர்றாங்க, இந்த கடவுளும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு அப்படின்னு நினச்சி வந்திருந்துருக்குறாங்க. நான் சொன்னேன், இது என்ன அப்படி, உடனே கலட்டி வெளியே எரியல, பைக்கில் வச்சுக்கிட்டாங்க. அதை கலட்டி, அந்த கயரை கலட்டி, இது என்ன, உங்களுக்கு என்ன நான் ஜெபம் பண்ணணும், உங்களுக்கு என்ன நான் ஆலோசனை கொடுக்கணும், நீங்கள் தான் பிசாசிட்ட போயிட்டு வந்திருக்கிறீங்களே, அப்புறம் என்ன இங்கே என்ன ஆலோசனை வேண்டியது இருக்குது, அங்கேயே போங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை பாஸ்டமா, அது அவங்க செஞ்சிட்டாங்கல்ல, அப்படி செஞ்சுட்டில்ல, அப்போ சர்ச்சுக்குள்ளே வரும்போது துணிகரமாக இந்த கயரோடு உள்ளே வர்றீங்கன்னா எவ்வளோ தைரியம். சரி, நான் அவங்க வீட்டுக்காரையும் கூப்பிட்டேன், என்ன பிரதர் இது அப்படின்னு. அவராக ஒன்றுமே பேச முடியல, உளர்றாரு, பயப்படுறாரு. அவங்க கலத்தி பையில் வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் நான் ஒரு சிலர்கிட்ட விசாரித்தேன், என்ன இந்த ஏரியாவில் இந்த மாதிரி இருக்கிற இந்த சிஸ்டர் இப்படி இருக்காங்களே அப்படி. நம்ம ஒரு சில சிஸ்டர்கிட்ட விசாரித்தா அவங்க சொல்கிறாங்க, அவங்க எத்தனையோ வருஷமாக அப்படித்தான் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ சபைக்குள்ளே ஏன் ஆண்டவர் இதெல்லாம் பேச சொல்கிறாரு எனக்கு தெரியல. நம்ம சபைக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. விக்கிரகத்திட்டையும் கல்லுக்கிட்டையும் குறி சொல்கிறவங்ககிட்டையும் மந்திரவாதிட்டையும் போய் நீங்கள் இன்னும் ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க.
ஆண்டவர் ஒரு நாள் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டியா, ஆண்டவர் பிள்ளையா நீ மாறிட்டியா, ஆண்டவர் கொடுத்தாலும் கொடுக்கணும், ஆண்டவர் உனக்காக ஜீவனை கொடுத்தாரே, தன் ஜீவனை இழந்தாரே, அதை லாபமாக அவர் எண்ணிக்கொள்ளலையே, அது ஜீவனை இழந்ததுனால அவர் என்ன சார் நித்திய ஜீவனுக்குள்ளே போயிட்டாரு. நீ உன் ஜீவனை காப்பாற்றி கொள்கிறதுக்கு உண்மையான ஜீவனை விட்டுட்டு எங்கேயோ போறியே, எப்படி உனக்கு ஆண்டவர் ஜீவனை உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு? அதை இழக்க தயாரா இல்லையே. கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டா ஆண்டவர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டார், கொஞ்சம் பாடு வந்துட்டா நான் சர்ச்சுக்கு போகிறேன், இவ்வளோ பாடுகள் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஆனால் நீங்கள் செய்கிற காரியம் ஆண்டவருக்கு பிடித்ததா பிடிக்காததா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதே கிடையாது. சரியா? இப்படி இருக்கிறவங்க சிலுவைக்கு பின்னாடி வர முடியாது. அல்லேலூயா. சிலுவைக்கு பின்னாடி சுத்தமாக வர முடியாது. உங்களை ஆண்டவர் திரும்பியே பார்க்க மாட்டார். சரியா? அடுத்த வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை வாசிப்போமா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இல்ல இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? அறிஞ்சு கொள்ளணும். பார்த்தீங்கன்னா நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், அவங்கள சொல்லிக்கிறாங்க. தேவனை அறிந்தவர்கள், எங்களுக்கு செவி கொடுக்கிறவன், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். நமக்குள்ள அந்த ஒரு அறிவு வேணும். வஞ்சக ஆவி என்ன, சத்திய ஆவி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அறிந்திருக்கணும். இவங்க சொல்றாங்க தேவனை அறிந்தவர்கள் நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அப்படி அறிஞ்சமுன்னு அப்படி அறிஞ்சு தெரிஞ்சு இருந்தால் தான் நம்ம ஆண்டவரை பின்பற்ற முடியும். இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? பின்பற்ற முடியாது. சரியா? உபாகமம் 18:11 வசனத்தை வாசிப்போமா? இங்கே ஒரு மந்திரவாதி இருக்காங்க பாருங்க. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். சீக்கிரம். மந்திரவாதியும் சன்னத்துக்காரனும் மாயவித்தக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேணாம். இதெல்லாம் நடக்கலையா? இதெல்லாம் நடக்குது. நம்ம வேதத்தை தூக்குறவங்களும் இதுக்கு என்ன செய்கிறோம்? ஒத்துழைப்பு கொடுக்குறோம். சரியா? சாதாரண மந்திரவாதியா, அப்புறம் என்ன செய்கிறது? சன்னத்துக்காரர். இவங்க யாரு? ஆமாம், அது என்ன சொல்கிறது, இந்த முஸ்லீமில் செய்வாங்களே அந்த உள்ளவங்க. அடுத்து என்னது? மாயவித்தக்காரன். அவன் என்ன செய்வான்? நம்ம கண்ணெல்லாம் கட்டி வச்சுட்டு அவன் மாயவித்தை பண்ணுவான். அதெல்லாம் ட்ரைனிங் எடுத்து வந்து நமக்கு செஞ்சு ஓட்டவங்க. அதெல்லாம் நம்ம நம்புகிற மாதிரி அவன் செய்வான். அந்த காரன். அப்புறம் செத்து போனவங்ககிட்ட போய் கேட்குறது, குறி கேட்குறது. எனக்கு எதாச்சும் சொல்ல மாட்டியா? இன்றைக்கி நம்ம ஆட்களோட அவன்கிட்ட போய் கேட்கலன்னா கூட ஆண்டவர் செத்து போனவங்க என் கூடயே இருக்கிறாங்க. செத்து போனவங்க உங்க கூடயே இருந்தேன்னா அவங்க செத்ததுக்கு என்ன அடையாளம்? ஒரு அர்த்தமுமே இல்லையே. அப்படிலாம் சொல்லக்கூடாது. செத்தவங்களுக்கு ஆண்டவர் ஒரு இலைப்பாறுதல் ஒரு இடத்த கொடுத்துக்காரு, அங்கே போயிருப்பாங்க. செத்தவங்க எங்கள் கூடயே இருக்காங்க, பாஸ் இந்த ஆலயத்திலேயே இருக்கிறாரு. இருக்க முடியாது, நீங்கள் நினச்சாலும் இருக்க முடியாது. சரியா? இங்கே உயிரோட ஜீவனோடு நடமாடுறதுக்கு ஆண்டவர் வச்சுக்காரே, நம்மதே இருக்க முடியும். செத்து போனவங்க யாரும் வெளியே வர முடியாது. அப்படி ஒரு ஆவி வெளியே வந்து அந்த பேரை சொல்லி என்ன செய்யும்? நடமாடும். மற்றபடி செத்து போனவங்க யாரும் மேலே வர முடியாது, அந்த ஆவியும் வராது, எந்த ஆவியும் வராது. சரியா? ஆனால் தேவதூதர்களை மேலே பெருமை பாராட்டி கொண்டு இந்த கீழே தள்ளப்பட்டிருக்கிற ஆவி இருக்குது பார்த்தியா? தேவனால் தள்ளப்பட்ட ஆவிகள், தேவதூதர்கள் தங்களுக்கு பெருமை உண்டானதுனால ஆண்டவர் கீழே தள்ளி விட்டார் பார்த்தீங்களா? அந்த ஆவிதான் என்ன செய்யும் தெரியுமா? ஒவ்வொருத்தரை கொண்டு வந்து வச்சு தனக்குள்ளே வச்சுட்டு, நான் இந்த மாதிரி இப்போ பாஸ்டே வச்சுக்கோங்களேன். பாஸ்டர் சொல்வார், நான் யாருன்னு தெரியுமா? பாஸ்டர் வின்சென்ட் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும். அப்படி வர முடியாது. அப்படி நீங்கள் யாரும் நம்பக்கூடாது. அந்த ஆவி மேலே வரவே முடியாது. அந்த ஆவிக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு, அது அங்கே தான் போய் இருக்கும். சரியா? அப்போ நம்ம என்ன செய்யறோம்? செத்து போன ஒரு இடத்துல என்ன செய்கிறோம்? குறி கேட்குறவங்களா இருக்கோம், நம்புகிறவங்களா இருக்கிறோம். நம்ம குடும்பத்துக்குள்ளேயே அந்த மாதிரி நடக்குது, நம்ம விசுவாச குடும்பக்குள்ளேயும் நடக்குது. சரியா? ஆர்சிக்காரவங்க வந்து அதெல்லாம் செய்வாங்க. செத்து போனவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்குறது இல்லை, செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இவர்களாம் யார்? என்னை பின்பற்றி வர முடியாது, என் சிலுவை தூக்கிட்டு வர முடியாது, என்னை பின்பற்ற முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
ஆமாம், அது யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம், யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போமா? உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். ஆமா, பொய் சொல்லாமல் இருக்கணும். வாசிமா. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இது உங்களுக்கு நீங்க மேல வாசித்த வசனம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருது அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அது என்ன செய்தான்? ஆமா, பேய்த்தனத்திற்குள்ளதான், ஜென்ம சுபாவத்திற்குள்ளது. சரியா? லைவீக கவலை, அது நம்ம உடம்புல உண்டாகிற கவலைக்கு உள்ளது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் பரத்துலேருந்து இறங்கி வருது, இந்த ஞானம் அது இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறி சொல்கிறது அதெல்லாம் என்ன செய்யுது, பரத்துலேருந்து இறங்கி வர்றது. அது மேலேருந்து எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. கிடையாதுமா, அதெல்லாம் கிடையாது. சரியா? அதெல்லாம் என்னது, பேய்த்தனத்துக்கு உள்ளது. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், விட்டு விலகுகிறவளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், இது ஆண்டவர் தான் சொன்னார். யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க வீட்டுக்குள்ள, என்ன ஜெபத்துக்கு விடுவீங்க யாருனாச்சும் ஆளை, அவங்க சொல்லுவாங்க ஆண்டவர் தான் இதை சொன்னார், உங்களுக்கு இந்த மாதிரி ஆவி என்ன செய்து உங்கள் வீட்டுக்குள்ளே நடமாடிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஆவி உங்களுக்குள்ளே இப்படி கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது யார் செஞ்சாங்க தெரியுமா? உங்கள் சொந்தக்காரங்க செஞ்சாங்க, உங்கள் அக்கா செஞ்சாங்க, உங்கள் தம்பி செஞ்சான், உங்கள் அண்ணன் செஞ்சான், இல்லை உங்கள் மருமக செஞ்சு மருமக இப்படி வீட்டுக்குள்ளே கலாட்டா பண்ணி பொய்யை சொல்லி விட்டுட்டு போயிடும். சரியா? இதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் உங்களுக்குள்ள அந்த மாதிரி என்ன இருக்குமென்னா, நீங்கள் சிலுவை பக்கம் வரவே முடியாது, நீங்கள் சிலுவையை பின்பற்றவே முடியாது. சரியா? ஆண்டவர் பின்னாடி வர முடியாது. அதுக்கடுத்து யூதா புஸ்தகம் 18-19 வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 18-19. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று. ஆமா, பரியாசக்காரர், தங்கள் இச்சைகளில் நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். எப்ப? கடைசி நாட்கள். இப்ப நம்ம எங்க வந்திருக்கிறோம்? கடைசி காலங்களில் வந்திருக்கிறோம் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. இவர்கள் என்ன செய்யறாங்க? பிரிந்து போகிறவர்கள். மறுபடி மேல் வசனத்தை வாசிமா. 14 18 19. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின் நடக்கிற பரியாசக்காரர். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பரியாசக்காரங்க தான். டிவி செல்லு நீங்கள் திறங்க, அதில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்காரவங்க பேசுகிறதே பார்த்தாலே நமக்கு என்ன மாதிரி இருக்கும், ஐயோ என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லை? அதில் வேறு பார்த்தீங்கன்னா தினம் பார்த்தீங்கன்னா என்னமோ 4 பேர் 5 பேர் உட்காந்துட்டு நேர்முக காணல் அப்படின்னு பேசுவாங்க பாருங்க. எல்லாம் என்ன கூட்டம்? பரியாச கூட்டங்கள், தங்கள் இச்சைகளின்படி பேசுகிற கூட்டங்கள். சரியா? அந்த கடைசி நாட்களில் தோண்டும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துருக்குறோமா? நான் சின்ன வயசுலாம் எலெக்ஷன்லாம் நடந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுவோம், அவ்வளோதான். அந்த ஆளுக்கு ஓட்டு போட்டு வந்துடுவோம். ஒருத்தர் வீட்டில் எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்கவும் மாட்டாங்க. சரியா? எங்களுக்கு இந்த காசு அந்த பணம் அது இதுன்னு கொடுன்னு சொல்லவும் மாட்டாங்க, வாங்கவும் மாட்டாங்க, யாரும் அப்படி கொடுக்கவும் மாட்டாங்க. யாருக்கு பிரியமோ எந்த ஆள் வரணுமோ போய் ஓட்டை போட்டு வருவாங்க, அவ்வளோதான். வர்ற வழியில் எதனாச்சும் கொடுப்பாங்க, டீ பலகாரம் அந்த மாதிரி ஓட்டு போட்டு வர்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படித்தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பரியாச கூட்டங்கள் எழும்பி இருக்குது, அது கூத்தாடி கூட்டங்கள் எழும்பி இருக்குது. என்னென்ன பேசணுமோ என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசக்கூடாதோ துணிச்சலாக பேசுகிறாங்க. தேவனை இதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. ஒரு நாளில் வரும், சடிதியாய் ஒன்று வரும். அப்போ தான் அவங்களுக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியும். அது வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க? இந்த மயக்கத்தில் திரிவாங்க. சரியா? வாசி அந்த வசனத்தை. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர். ஆமா, பரியாசக்காரர்கள் தோண்டுவாங்க. தங்கள் இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோண்டுவாங்க என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும். இவர்களை யாரு? பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்துக்காரரும் ஆவி இல்லாதவர்கள். இவங்கெல்லாம் என்ன செய்யற? அவங்க சொந்த ஜென்ம சுபாவம்னா அவங்க தாய் வகுத்தில் பிறக்கும் போதே கூட சேர்ந்து வந்த ஒரு காரியம், அதான் ஜென்ம சுபாவம்னு சொல்றது. அதில் என்ன செய்வாங்க? அவங்க அப்படியே இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? ஆவிக்குரிய அனுபவம் இல்லாதவங்க. இவங்களோடலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஐக்கியம் வைக்கக்கூடாது. இவங்களோட நம்ம என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. இவங்க சிலுவை எடுக்க முடியாது, சிலுவைக்கு பின்னாடி வர முடியாது. அல்லேலூயா. ஆமாம்.
அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? சரி, 2 ராஜாக்கள் 21:6 வாசிமா. இங்கே ஒரு காரியம் நடக்குது பாருங்க. 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. தன் குமாரனை தீ மிதிக்க பண்ணி, போதும், தன் குமாரனை தீ மிதிக்க பண்ணுகிற ஒரு காரியம் நடக்குதா நடக்கல? இன்னைக்கு தீ மிதிக்கிற காரியம் நடக்குதானே இல்லையாம்மா? மற்ற கோயிலெலாம் நடக்குதுல்ல? சரி, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தீ மிதிக்கிற காரியம் தன் குமாரனை, யாருன்னா எசேக்கியேல் ராஜாவுடைய மகன் மனாசே என்ன பண்ணுறான்? ஆண்டவருக்கு பிரியமானபடி நடக்கலை, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டவருக்கு பொல்லாப்பான காரியத்தை செஞ்சு வர்றான். அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அந்த தன்னுடைய ராஜா, அப்பா ராஜா, அதுக்கடுத்து இவன் வர்றான் அவன் ஸ்தானத்தில் வந்து என்ன பண்ணுறான்? 55 வருஷம் ஆட்சி ஆள்றான் இஸ்ரவேல் ஜனங்களை. என்ன பண்ணுறான்? தன்னுடைய மகனை தீ மிதிக்க பண்ணுறான். விக்கிரங்களுக்கு என்ன செய்கிறான்? தீ மிதிக்க பண்ணுகிறான். பண்ணி என்ன செய்கிறான்னா அப்புறம் என்ன பண்ணுறான்? நாள் பார்க்குறான். நிமித்தம் பார்க்குறவன், நாள் பார்க்குறது, நிமித்தம் பார்க்குறது, அதெல்லாம் நம்மள்ட்டே உண்டு. இன்றைக்கி எந்த கல்யாணம் நீங்கள் மற்ற நாளில் வைக்கிறீங்க? நம்ம ஆட்களே சொல்கிறேன். நீங்கள் யாராச்சும் மாற்றி வச்சுருக்கீங்களா கல்யாணத்தை? அந்த ஒரு இது சொல்லுவாங்களே, அது என்னது, முகூர்த்த நாள். முகூர்த்த நாள் இல்லாமல் நான் வேறு நாள் கல்யாணம் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் யாரா சொல்கிறீங்களா? அந்த நாள் கிடையாதா? ஆமாம், அந்த மாதிரி பார்க்கணும், நிமித்தம் பார்க்குறது. ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுறதுக்கு எந்த அடையாளமே இல்லை. சரியா? இவன் எந்த மாதிரி பண்ணான்? மகனை தீ மிதிக்க சொல்கிறான். ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத பொல்லாத காரியங்களை செய்து வந்தான். சரியா? அப்படி இருக்கிறவங்க நம்ம என்ன செய்ய முடியாது? நிமித்தம் பார்க்குறவங்களும், நாள் பார்க்குறவங்களும், குறி கேட்குறவங்களும் என்ன செய்ய முடியாது? ஆண்டவரை பின்பற்றி வர முடியாது, சிலுவைக்கு முன்னாடி வர முடியாது. சரியா? சிலுவை எடுத்து பின்பற்றி வரணும்னா இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. சரியா? அடுத்து பாருங்க, ஏசாயா 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போமா? இந்த காரியம் நம்ம சபையில் நிறையவே நடக்குது, வாசிங்க. அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவரிடத்திலும் ஓதுகிற குறிகாரிடத்திலும் விசாரணை. போதும் மூணு என்று என்ன சொல்றாங்க? ஓதுறது. பாருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறார், ஒன்று விடாமல் எழுதி வச்சிருக்கிறார். எங்கே போவீங்க? மூணு ஓதுற இடம் எல்லாம் தெரியுது பாருங்க. எங்கே போவீங்க? ஆமாம், பள்ளிவாசலுக்கு போவோம், அங்கே தானே ஓதுறது. அப்புறம் எங்கே போகிறீங்க? மற்றவங்கிட்ட போகிறது. அப்போ இந்த முணுன்னு ஓதுற காரியம், தீ மிதிக்கிற காரியம் இன்றைக்கி நடக்குது, வெளியே நடக்குது தான். ஆனால் இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் எழுதி வச்சுருக்கிறாரு. ஆனால் நமக்கு தெரிஞ்சும் கூட என்ன செய்வோம்? அங்கே போவோம். சரியா? இந்த முணுன்னு ஓதுற காரியம், என் பிள்ளைக்கு ரொம்ப ஜுரம் அடிச்சிச்சாச்சிட்ட அங்கே போய் அல்லாஹ் கோயிலில் போய் ஓதிட்டு வந்தேன். செய்கிறோமா செய்யலையா? செய்கிறேன்னு சொல்கிறவங்கள ஒரு அழியில சொல்லுங்கள். இந்த கூட்டங்க நிறையா இருக்குது. ஐயோ பாருங்க, நான் செய்கிறவங்களத்தையும் கேட்டேன். அப்படி முணுன்னு ஓதுற இடத்துக்கு போகிற ஆட்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். சரியா? ஒரு நாள் விடுதலை கிடைக்காது. இயேசு கிறிஸ்து நாமம் இல்லாமல், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல், இல்லை இயேசுவின் சிலுவை தூக்குற நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? அவர் பின்னாடி வரணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நீங்கள் இந்த மாதிரி மந்திரவாதிட்டையும் ஓதுறவங்ககிட்டையும் தீ மிதிக்கிறவங்ககிட்டையும் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் சிலுவைக்கு யார்? பகையாளிகள். நீங்கள் சிலுவை பின்பற்ற முடியாது. சரியா? அடுத்து வாசிப்போம், கடைசியாக வாசிக்க போகிறோம். 1 நாளாகமும் 13ஆம் அதிகாரத்தை வாசிப்போமா? 13வது வசனத்தை வாசி. 1 நாளாகவும் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தமும் செத்து போனான். பார்த்தீங்களா? ஒரு பெரிய ராஜாமா சவுல் ராஜா. சாதாரண ஆள் கிடையாது. ஆண்டவர் தேர்ந்தெடுத்த முதல் ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தீர்க்கதரிசி மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சரியா? பெரிய ராஜா. யார்? சவுல் ராஜா. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அஞ்சனம் பார்க்குறவங்க, குறி சொல்கிறவங்க, செத்து போனவங்கள்ட்ட குறி கேட்குறது எல்லாம் செஞ்சார். கடைசியில் என்ன பண்ணார்? செத்து போயிட்டார். நம்மளுடைய நிலைமை அதே மாறும். சரியா? நிறைய காரியங்கள் இருக்குது சவுலை பற்றி. ஆனால் குறி கெட்டதுனால, அஞ்சனம் பார்க்கறதுனால
கர்த்தரை தேடாமல். கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட பையன் ஆளு. சவுல் ராஜா வந்து ஒரு நாள் ஒரு தீர்க்கதரிசியாக மாறினவர், அப்படித்தானே? அப்படிப்பட்ட ஆள் எங்கே போனார்? அஞ்சனம் பார்க்குறவங்கள்ட்டையும் குறி சொல்கிறவங்கள்ட்டையும் போய் அப்படி பார்த்ததுனால என்ன பண்ணார்? செத்தே போயிட்டார். நமக்கு அந்த காரியம் வேணுமா? நமக்கு அந்த காரியம் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம சிலுவை பின்பற்றோம், சிலுவை தூக்குறோம், அவரை அனுதினமும் பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் விட்டுட்டு தேவன் நமக்கு என்ன தர்றாரு, எந்த ஆவியை தர்றாரு அதை அறிந்து கொண்டு அவர் பின்னாடி போகிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். சரியா? நாம் என்ன ஆவியை பின்பற்றி நடக்க வேண்டும். லூக்கா 2:27 வாசிங்க. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில். ஆமா, இங்க பாத்தீங்கன்னா இங்க யார் வந்து நிற்கிறது? சிமியோன்னு ஒரு ஆவி, பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனுஷன், வயதானவர். அவர் என்ன செஞ்சாரு? ஏசாமி வர்றதுக்கு எவ்வளோ வருஷங்கள் காத்துக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு நாள் எங்கேயும் போய் குறியேக்க போல, ஏசாமி எப்போ வருவார், குழந்தை தூக்கிட்டு இங்கே வருவாங்க அப்படின்னு எங்கேயும் போய் குறியேக்க அவர் போகவே இல்லை. எந்த அஞ்சனக்காரட்டையும் போகலை, எந்த குறிசை கேட்குறவங்ககிட்டையும் செத்து போனவங்ககிட்டையும் போகலை. அவர் பார்த்தீங்கன்னா வயதான மனிதர். அவர் ஆண்டவரை தூக்கி, அந்த குழந்தையை தூக்கி கையில் வச்சு சொல்கிறாரு, ரட்சினத்தை என் கண்கள் கண்டது, இப்பொழுது நான் என்ன செய்யணும், என்னைய சமாதானத்தோடய போக விடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாரு. இயேசுவின் குழந்தைய கையில் தூக்கி வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன நாள் வந்துருச்சு, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சமாதானத்தோட போக விடுங்க. அப்போ சாகிற ஒரு வயது நிறைந்த ஒரு சிமியோன் அங்கே வர்றாரு. எந்த ஏவுதலின் வர்றாரு? பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி இன்னைக்கு குழந்தை இந்த ஆலயத்துக்கு வருது, நீ போ அப்படின்னு சொல்லி அந்த ஆவியை பெற்ற மனிதன் அங்கே வந்து நின்று ஆண்டவருடைய குழந்தைய வாங்குறார். இந்த ஆவி நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தாவி பெற்றவங்க அதில் சரியாக நிலைச்சி நிற்கணும். அவர் அவ்வளோ வயதான மனிதர், ஆனால் அவருக்கு இடையில எங்கேயாச்சும் போனார்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கா. இந்த ஒரு இடத்துல தான் வருவார் அவர். அந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சரியாக நிற்பார். ஆவியானவர் எப்போ வருவார்? அப்போ தினந்தோறும் வந்து நின்றுருந்துருப்பார் இல்லை? ஆலயத்தில் வந்து ஏசாமி வருவாரா குழந்தையா வருமா? அப்போ அவருக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறுறதுக்கு அவர் ஆவியானவர் ஏவுதலின் படி இந்த நாளில் வரும், போய் நில்லுன்னு சொன்ன உடனேவும் குறிப்பிட்ட நாளில் வந்து நின்று குழந்தையை தூக்கி கையில் வச்சு சொல்கிறாரு, பிதாவிட்ட ஜெபம் பண்ணுறாரு, பிதாவே எனக்கு என்ன செய்யுங்க, நான் உங்களுடைய குழந்தைய பார்த்துட்டேன், நீங்கள் சொன்னபடி செஞ்சுட்டேன், இந்த குழந்தைய பார்த்துட்டேன், உன்னுடைய ரட்சண்யம், இந்த உலகத்தை ரட்சிக்கிற கிறிஸ்து வந்துட்டாரு, நான் பார்த்துட்டேன், இனி இப்போ சமாதானத்தோடு நீ போக விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயர் பண்ணுறான். அப்போ அத்தனை வயசு வரைக்கும் அவர் எதையும் தேடி போகலாமா? அப்படி நீயும் நானும் இயேசுவை பார்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆவியானவருக்குள்ள அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து சங்கீதம் 143:10 வாசிங்க. சங்கீதம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில். ஆமா, நீங்க சொல்லணும், ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்தணும். ஆண்டவரே, நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி சொல்லணும்? உம்முடைய நல்ல ஆவி என்னை எப்படி நடத்தணுமா? செம்மையான வழியில் நடத்தணும் ஆண்டவரே. அப்படி சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, என்னை சரியான வழியில் நடத்தணும் ஆண்டவரே அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறார், உன் மேல் கண்ணை வைப்பேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். ஆண்டவர் சொல்கிறார் இல்லை? அப்போ அதோட இது கேட்கணும், ஆண்டவரே என்னை நல்ல வழியில் நடத்துங்க ஆண்டவரே, செம்மையான வழியில் நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நல்ல ஆவியை கொடுத்து நீ செம்மையான வழியில் நடத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். சரியா? அதே அப்போஸ்தலர் 8:29 வாசிங்க. இங்கே ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்க. 8:29 அப்போஸ்தலர். ஆவியானவர் நீ போய் அந்த இரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். போதும். இங்கே பார்த்தீங்கன்னா கந்தேக மந்திரிக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு ஆவியானவர் வழி நடத்தப்படுறார். ஆவியானால பிலிப்பு என்ன செய்கிறாரு? வழி நடத்தப்படுகிறார். அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம வரணுமா? ஆவியானவர் சொல்கிறார், நீ போ அந்த ரதத்தில் போய் ஏறிக்க, என்னன்னே சொல்லலை, நீ போய் அங்கே ஏறிக்க. ஆவியானவர் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சார். நம்ம கீழ்ப்படுகிறோமா? சர்ச்சுக்கு சீக்கிரமாக போனால் இல்லை ஆண்டவரை கொஞ்சம் லேட்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லி வர்றோம் ஆண்டவர்கிட்ட. இல்லை 1 ஹவர் செவத்துக்கு போனால் இருங்க ஆண்டவரை கொஞ்சம் லேட்டாக போகிறேன், இல்லை நாளைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த பிலிப்பு பாருங்க, அந்த வனாந்தரத்தில் அவர் போகிற வழியில் சொல்கிறாரு, பிலிப்பிட்ட சொல்கிறார் ஆவியானவர், நீ போ, அங்கே ஒரு ரதம் போகுது, அங்கே ஒரு ஆத்மா இருக்கிற, அந்த ஆத்மா ஆதாயம் பண்ணணும், அதனால நீ போய் என்ன செய்ய,
அதில் போய் சேர்ந்து கொள்ளு. அப்போ ஆவியானவர் வழி நடத்தலுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்குள்ள நல்ல ஆவி கிரியை செஞ்சால் தான் ஆவியானவர் என்ன பேசுகிறாரு, எப்படி பேசுகிறாரு, எதை வச்சு பேசுகிறாரு, யார்கிட்ட பேச போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு விளங்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆவியானவருக்கு விட்டு கொடுக்குறவர்களாய் காணப்பட வேண்டும். சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே யோவான் 16:13 வாசிங்க. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். சுயமா ஒன்றும் பேச மாட்டார். அவர் தன்னுடைய சுயமா எதுவுமே பேச மாட்டார். ஆவியானவர் எப்படின்னா பிதாவும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்களோ அதன்படி தான் செய்வார். அல்லேலூயா. என் பிள்ளை இப்படிப்பட்ட பிள்ளை, இந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி இப்படி நடத்து அப்படின்னு சொன்னால் ஆவியானவர் அந்த மாதிரி நடத்துவார். ஆவியானவர் சும்மா சாதாரண அல்ல, அவர் ஆள் தத்துவம் உள்ளவர் தான். ஆனால் நமக்கு தெரிய மாட்டார். ஆனால் ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து என்ன செய்வார், உன்னை நடத்துவார். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், சரியாக இடம் கொடுக்கணும். சரியா? சத்திய ஆவியானவர், சாதாரண ஆவியானவர் இல்லைம்மா, சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார். சத்தியத்தை சுமந்து கொண்டு வருவார். உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். அவர் சுயமாக ஒன்றும் பேச மாட்டார். அல்லேலூயா. அதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். கடைசியாக அப்போஸ்தலர் 16:13 வாசிப்போமா? நம்ம இத்தனை ஆவிகளை பெறுறோம், இந்த ஆவிகளை வேணான்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஆவிகளை பெற்றுக்கொள்கிறோம். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? வாசிமா 16:13. அப்போஸ்தலர் 16:13. ஓய்வு நாளிலே நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய், ஆமா, நாங்க ஓய்வு நாளிலே பரிசுத்தாய் பெற்றவங்க, நாங்க ஓய்வு நாளில், அதுக்கு மேலெல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரியும். வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில், வழக்கமாய் ஜெபம் பண்ற இடத்துல உட்கார்ந்து கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். ஆமா, அங்க கூடி வந்து இருக்கிறவர்களுக்கு உபதேசம் பண்ணினோம். இன்னைக்கு நம்ம ஆவியை பெற்றிருக்கோம். எத்தனை பேர் ஓய்வு நாளில் சாயந்தரம் ஆயிட்டா ஊழியத்துக்கு போறீங்க, சிலுவை பின்பற்றி வருகிறோம், சிலுவை சுமக்கிறோம். எத்தனை பேர் போகிறீங்க? அவங்க பாருங்கள், ஓய்வு நாளில் சாயந்தரம் ஆகிட்டா நாங்கள் போய் என்ன செய்வோம், அந்த ஆத்தங்கரையில் உட்காந்துருப்போம். அப்படி போய் ஒரு பிரசங்கம் பண்ணும்போது தான் லீதியாள் என்ற ஒரு பெரிய பணக்கார பெண்ணை ஆண்டவர் என்ன செஞ்சார், அவர் உள்ளத்தை தொட்டார். சரியா? அவள் ஊழியத்துக்கு கடைசி வரைக்கும் மிகுந்த உதவியாக இருந்தார். இன்றைக்கி நம்ம எத்தனை ஆவியை பெற்றுக்கொண்டாலும், எத்தனை முறை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாலும் ஊழியம் செய்கிறதுக்கு வாஞ்ச வர மாட்டேங்குது. சரியா? இங்கே பவுல் சொல்கிறாரு, நாங்கள் என்ன செஞ்சோம், ஓய்வு நாள் முடிஞ்சு நாங்கள் சாயந்தரமாக ஆத்தங்கரையில் போய் உட்காந்து அங்கே வந்தவங்களுக்கு எல்லாரும் என்னக்கன்னா ஜெபம் பண்ணோம், உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் நானும் ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிற நம்ம, சிலுவை தூக்கணும் நம்ம, அவர் பின்னாடி வருகிற நம்ம ஊழியம் செய்கிறோமா? நம்ம ஊழியம் செய்கிறோமா? பரிசுத்தாய் பெற்றுக்கொண்ட நம்ம, இல்லை நமக்கு மட்டும் வச்சுக்கிறோமா? நம்ம சுயநலமாக எதையும் நமக்கு ஆதாயம் பண்ணி கொடுக்குறதுக்காக நம்ம சுயமாக எதுக்கும் பயன்படுத்துகிறோமா? தேவர் ஆட்சியத்துக்கண்டு எதுவும் பயன்படுத்தாதபடி நம்ம சொந்தமாக நம்ம சுயநலத்துக்கு, நம்ம குடும்பத்திற்கு, எனக்கு, என் குடும்பத்திற்கு அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்துகிறோமா? நீங்கள் எதை பயன்படுத்துகிறீங்க? எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் சுயமாக ஆண்டவரே, எங்கள் சொந்தத்துக்கு எதுவும் செய்யாதபடி ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் பயன்பட எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் என்று சொல்லி ஆண்டவர் இவ்வளோ நாள் ஆண்டவரே சிலுவை தியானத்தை நாங்கள் தியானிக்கிறோம். ஆனால் நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே ஊழியத்துக்கு போய் ஊழியத்தை செஞ்சு ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணதுக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த ஆவியை நாங்கள் பயன்படுத்துகிறதே இல்லை ஆண்டவரே. அப்போ பிலிப்பு கந்தேக மந்திரி வர்றாரு போ அப்படின்னு சொன்னே போனார். ஆனால் ஆண்டவர் நமக்குள்ள அந்த ஏவுதலை கொடுத்தாலும் நம்ம என்ன செய்யறதில்ல, போகிறதில்லை. நம்ம என்ன செய்யறதில்ல, அதுக்கு கீழ்ப்படுகிறதில்ல, நம்மளை ஒப்பு கொடுக்கறதில்ல. சரியா? நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே அப்பா எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவரே. நாங்கள் எப்படி வாழுகிறோம், நாங்கள் எந்த மாதிரி இருக்கக்கூடாது, நாங்கள் எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு எல்லா விதத்திலையும் எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்களே ஆண்டவரே. அதற்காக துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே அஞ்ஞானம் வாக்குறவர்களுக்கும் குறி சொல்கிறவர்களுக்கும் ஆண்டவரே அப்பா அண்ணமா ஆண்டவரே மந்திரவாதி இடத்திலும் ஆண்டவரே, கட்டை இடத்திலும் ஆண்டவரே, விக்கிரங்கள் இடத்திலும் ஆண்டவரே, தீ மிதிக்கிறதிலும் ஆண்டவரே, பொய்யான ஆவிகளுக்கும் செத்தரிடத்தில் ஆலோசனை கேட்கிறதிலும் ஆண்டவரே நாங்கள் ஈடுபடாதபடி ராஜா, நாங்கள் நல்ல ஆவியை பெற்றவர்களாய் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை கேட்டு உம்முடைய ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எங்களை ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சிலுவை பின்பற்றி வர வேண்டுமென்றால் ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆவி எனக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவரே. நல்ல ஆவி
ஆவியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. சிலுவை பின்பற்றி வருகிற நான் ஆண்டவரே, ஒரு நாளும் ஆண்டவரே உம்மை விட்டு வழி விலகி போய் ஆண்டவரே உலக பிரகாரமான எந்த காரியத்துக்கும் ஐயா இடம் கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே, இடம் கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ள வாசம் பண்ணுகிறவரே, அப்பா நான் சிலுவைக்கு பின்னாடி போறதுக்கு ஆண்டவரே எனக்குள்ள ஒரு நல்ல ஆவி வேணும் ஆண்டவரே. பெற்றுக்கொண்ட ஆவியானவர் என்னோடு பேச வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வழி நடத்துதல்படி நான் நடக்க வேண்டும் ஆண்டவரே. தினந்தோறும் எங்க மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி ஆண்டவரே நாங்க நடக்க வேண்டிய வழியை காட்டி கொடுங்க ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெற்றி கோடி பீடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. வெற்றி கோடி பீடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோ. வெள்ளம் போல சத்தன் வந்தாலோ ஆவிதானே கோடி பீடிப்பா. வெள்ளம் போல சத்தம் வந்தாலோ ஆவிதானே கோடி பீடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கோடி பீடித்திடுவோ, நாம் வீர நடை நடந்திடுவோமே. வெற்றி கோடி பீடித்திடுவோ, வீர நடை நடந்திடுவோ. ஆயிரந்தன் துன்பம் வந்தாலோ, ஆமா எங்கேயும் போக மாட்டோம் ஆண்டவரே. ஆயிரந்தன் துன்பம் வந்தாலோ, அணுகாது அணுகாது ஆமே ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் மாளிகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்று விட்டோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சத்தம் வந்தாலோ ஆவிதானே கோடி பீடிப்பா. வெள்ளம் போல சத்தம் வந்தாலோ ஆவிதானே கோடி பீடிப்பா. அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகனே. அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகனே. ஆமென் ஆண்டவரே. நாங்கள் வெற்றி கொடி பிடிக்கிறவங்க ஆண்டவரே, நாங்கள் வீரன் நடக்கிறவர்கள் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கும்போது ஆண்டவரே நாங்கள் அஞ்ச மாட்டோம் ஆண்டவரே. எந்த குறி கேட்கிறவங்களும் குறி சொல்றவர்கள் இடத்திலும் ஆண்டவரே அதை நாங்கள் நினைக்க கூட மாட்டோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக ஆண்டவரே. சாத்தான் வெள்ளம் போல எங்களுக்கு மேலே ஏறி வந்தாலும் ஆண்டவரே அதை மிதித்து போடக்கூடிய வல்லமை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நம்முடைய சிலுவையில் ஆண்டவரே அப்படியாக நீங்க வெற்றி சிறந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் ஒரு நாளும் மறந்து விடாதபடி ஐயா எங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள், பேச்சுகள், நடக்குகள், உடுத்துறதில்லை ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்துறவர்களாய் காணப்பட எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆவியானவர் தாமே இடைபட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை போக்கில் வாரத்தில் நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். பாதுகாத்துக் கொள்வீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.